மேன்மை பொருந்திய மேஷராசினியர்களை விடாமுயற்சியால் தன்னம்பிக்கையால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கினிய மேஷராசினியர்களே, இந்த ஏப்ரல் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது, என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் எனக்கு தரப்போகிறது. வெல்கம் டு கரிகாலன் ஷோன்ற மாதிரி வெல்கம் டு ஏழரை சனி என்ட்ரி அப்படின்னு தான் சொல்லி வரவேற்கணும் இந்த தடவை மேஷராசிக்காரங்களா. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து மிஸ்டர் சனி என்ன பண்ணியிருக்காரு, கும்பத்திலிருந்து லாபத்தை கொடுத்து கொண்டிருந்த சனி விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணியிருக்கிறார். 7.5 சனி இனிதே ஆரம்பம் அப்படின்லாம் வந்து எல்லா சேனலும் ஓப்பன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சனி என்ன பண்ண போறாரு அப்படின்னா, மீன வீட்டில் 29ஆம் தேதி இரவு 9 மணிக்கு பயிற்சி ஆகியிருப்பாரு. மார்ச் மாசம். ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய சேர்க்கை, 10வது கேதுவுடைய பார்வை அப்படின்னு சொல்லி ஒரு 6 கிரக இணைவு அப்படின்றது மேஷராசிக்காரங்களுக்கு 12ல் இருக்கிறது. இந்த பக்கம் 2ஆம் இடத்தில் குரு ரெடியா இருக்கார். ராசிநாதன் முதல் 3 நாட்களுக்கு கொஞ்சம் வலுவாகவே இருக்கிறார் மிதுன வீட்டுல. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா எகைன் அவர் வந்து கடகத்தை நோக்கி தன்னுடைய சஞ்சாரத்தை பண்ண போறாரு. 6ல கேது இருக்காரு. ஸோ காலத்திற்கு என்ன மாதிரியான கிரக அமைப்போ அதே கிரக அமைப்பு தான் இந்த தடவை மேஷராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த பங்குனி மாசம் மேஷராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பக்கம் குரு காசை கொடுக்க ரெடியா இருக்காரு. இந்த பக்கம் சனி செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. ஸோ அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு அப்படின்ற மாதிரி இந்த தடவை ஏப்ரல் மாதம் கொஞ்சம் பண வரவுக்கான அதீத வாய்ப்புகள் எல்லாம் தெரியக்கூடிய காலகட்டமா இருக்கு.